ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், அதோட அடாப்டேஷன், அதாவது என்ன மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கொள்வோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நமது வாழ்க்கை, கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை எவ்வாறு நாங்கள் வாழ்வது என்பதை நான் இன்றைக்கு சொல்லுவேன். அதுக்கு முதல் எல்லாரும் இதில் கொஞ்சம் பேர் கிளைமேட் சேஞ்சுன்னா என்னென்னு தெரியும், சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு புதுசாக நினைவுபடுத்த வேண்டும் என்ற நிலைமையில் கிளைமேட் இல்லை இங்கிலீஷ்லாம் இருக்கும், தமிழில் தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் கதை கேட்கல என்னென்ன கையொப்பீங்கன்னா என்ன கேள்வி நீங்கள் என்ன கேட்கலாம். அப்போ இதில் வந்து என்னென்றால் கிளைமேட் சேஞ்ச் என்றால் என்ன, இன்றைக்கு நாங்கள் கேட்போம் கிளைமேட் என்ன, எல்லா டைம் பார்த்து கேட்போம். அப்படி கேட்கல எல்லாரும் சொல்லிடுறோம் இன்றைக்கு மழை வர மாதிரி கிடக்கு. அது உண்மையாக இல்லை. உண்மையாக வந்து அது வந்து வானிலையை தான் வந்து நாங்கள் மழை வர்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ கிளைமேட் சேஞ்ச் என்றால் என்னென்று சொன்னால் ஒரு நீண்ட கால, ஒரு 10 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்கு எங்களோட காலநிலை எவ்வாறு இருந்தது என்ற பற்றி கிடைக்கிறது தான் கிளைமேட் சேஞ்ச். இப்போ உதாரணத்துக்கு எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு மழை வீழ்ச்சி, சராசரி மழை வீழ்ச்சி எவ்வளவு என்று சொன்னால், நாங்கள் போன வருஷம் நடந்த மழை வீழ்ச்சியை பற்றி மட்டும் சொல்ல மாட்டோம். சரியா, கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து 25 நாள் தான், 365 நாளில் கிட்டத்தட்ட 25 நாள் தான் மழை பெய்யும். இப்போ அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். அதை வந்து எவ்வாறு நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு 10 வருஷம், 30 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம், அதுக்குரிய அவ்வளவு தரவுகளை எடுத்து அதால் அந்த தரவுகளில் இருந்து சராசரி கண்டுதான் நாங்கள் கிளைமேட் சொல்லுவோம். வெப்பநிலையும் அதே மாதிரி. அப்போ ஒரு மிக நீண்ட காலத்துக்கு நாங்கள் நீண்ட கால தரவுகளை எடுத்துக்கொண்டு சொல்றது தான் கிளைமேட், காலநிலை மாற்றம். இப்போ காலநிலை மாற்றம் என்றது வந்து இப்போ மட்டும் நாங்கள் கதைக்கிறதுன்றது, இப்போ எல்லாரும் கதைக்கணும் கிளைமேட் சேஞ்ச் சோசியல் மீடியாவில் வருது, யுஎன் கதைக்குது, உலக சுகாதார நிறுவனம் கதைக்குது, உலக உணவு நிறுவனம் கிடைக்குது, எல்லா நிறுவனங்களும் உள்ள கிளைமேட் சேஞ்சை பற்றி கிடைக்குது. அதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும்னு சொல்லிடும். ஆனால் இது வந்து புதிதான ஒன்று அல்ல. இப்போ அண்டார்டிகா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். அங்கே வந்து ட்ராபிக்கல் பேரடைஸ், எங்கள் நாடு 100 மில்லியன் இயர்ஸ் இருந்ததுக்குள்ள ஆதாரங்கள் இருந்து. ஆனால் இப்போ என்ன, ஃபுல்லாக ஐஸ்னால மூடிடுச்சு. ஆனால் ட்ராபிக்கல் பேரடைஸ், அதாவது 9 நாடு மேலும் இடமாக 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு அண்டார்டிகா இருந்தது. அதே நேரத்தில் 650 மில்லியன் இயர்ஸுக்கோ உலகம் மூலம் முழு, அதாவது பனிக்கட்டியத்தான் பனியால் மூடி உலகம் பூரா, அதுக்குரிய ஆதாரங்களும் இருக்கு. அப்போ வெப்பநிலை கூடுதோ, காலநிலை மாற்றம் என்று நாங்கள் உபகரிக்கிறது வந்து ஒரு புதிதான ஒரு நிகழ்வு அல்ல. காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அப்போ கடந்த 10 வருடங்களுக்கு 10,000 வருடங்களுக்கு மேலாக, அதாவது அந்த இந்த புரட்சி, அதாவது சக்கரம் கண்டுபிடிக்கிற காலத்தில் இருந்து இன்று வரை இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு
முன்பு வந்து நாங்கள் இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி நாங்கள் கதைக்கிறோம். ஏனென்றால் வாழ்க்கை முறை, வாழ்க்கை நடைமுறைகள் வித்தியாசமாக இருந்திருக்கு. அதாவது இயற்கையோட அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்ப வந்து எங்களோட வாழ்க்கை முறை முன்னேறி உள்ளதுன்னு சொல்ல முடியுமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாழ்க்கையில் இந்த முன்னேற்றம் இந்த காலநிலைய மாற்றத்துக்கான காரணம். இப்ப பனியால உலகம் மூடியிருக்கும் பொழுது அது வந்து இயற்கை. அண்டார்டிகா ட்ராபிக்கல் பாரடைஸ் ஆயிருந்தது, அது இயற்கை. ஆனால் இப்பொழுது நடக்கும் காலநிலை மாற்றம் 100 வருடங்கள் முன்பு இல்லாத மாற்றங்கள் வந்து இப்பொழுது நடைபெறும் போது அது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மாற்றமாக கருதப்படுகிறது. அதற்காகத்தான் நாங்கள் எல்லா என்ஜிஓஸும், உலக நிறுவனங்கள், அரசாங்கம், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் குரல் கொடுத்து வருகிற இந்த மனிதனால் மாற்றப்படும் மாற்றத்தை, காலநிலை மாற்றத்தை எவ்வாறு நாங்கள் தடுப்பது. அப்ப காலநிலை மாற்றம் என்று கருதும் போது உலக வெப்பமயமாதல் என்றது அதோடு ஒன்றும் பின்னி பிணைக்கக்கூடியதாக அமைத்திருக்கு. அப்ப காலநிலை மாற்றம் என்று கருதினால் உலகம், பூமி வெப்பமடைதல் என்றது வந்து பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. உலகம் வெப்பமடைதலால் காலநிலை மாற்றம் ஏற்படுகிறதா, காலநிலை மாற்றம் ஏற்படுவதனால் வெப்பமடைதல் ஏற்படுகிறா என்ற கேள்வி உங்களுக்கு வேணும். அப்ப இந்த உலகம் வெப்பம் அடைதல் வந்து முற்றுமுழுதாக நாங்கள் இப்பொழுது கழித்துக் கொண்டிருக்கிறார் மனித நடைமுறைகள், அவர்கள் வாழ்க்கை மாற்றங்களால் தான் இந்த உலக வெப்பமடையாளர்கள் முக்கியமாக இருக்கின்றனர். இப்ப அதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுவோம். அதுக்கு முதல் சில தரவுகளை உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டேட்டா ஃபார் 4 இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கல்குலேஷன்ஸ். இந்த கிராஃப் எக்ஸ் ஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் இருக்கும், ஒய் ஹெச்சில் வந்து எவ்வளவு வித்தியாசம். கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டு நாங்கள் சைபர் எடுத்தோம்னு சொன்னார். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் உப்பமட்டம் கூடிக்கொண்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 0.8% 0.8 டிகிரி செல்சியஸால கூடிக்கொண்டு போயிருக்கு. இது 2015, 16, 17 பார்த்தீங்கன்னா ஓமஸ்டிஎஸ்ஸாக இருக்குது. ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் 1860ஆம் ஆண்டு 1880ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டோட ஒப்புடைகளை வந்து குறைவாக இருக்கு. அப்ப என்ன காரணம்? ஏன் இது கூடுது, ஏன் இது முந்தி குறைவாக இருந்தது? இப்ப 2 கிரகங்கள் எங்களோட பூமியை விட்டுட்டு மற்ற 2 கிரகங்களை பார்ப்போம். வீனஸ் தமிழ்ல என்ன? புதன் வீனஸ். புதன்ல வந்து பார்த்தீங்கன்னா CO2 அளவு வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ், மெயின் பிரதானமான கிரீன் ஹவுஸ் கேஸ் CO2 அளவு வந்து 96.5% இருக்கு. மாஸ் செவ்வாயில வந்து பார்த்தீங்கன்னா வெரி தின் CO2 லேயர், அதாவது இதிலும் பார்க்க பூமியில இருக்கிற CO2 பெர்சன்டேஜின் பார்க்க வெறும் குறைவாக இருக்குது. ஆனால் CO2 அளவு கூடிய இருக்கிற புதன்ல வந்து பார்த்தீங்கள் என்றால் அதன் அவரேஜ் டெம்பரேச்சர் 420 டிகிரி செல்சியஸ். எங்களோட பூமியின் அவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா
-15°C. செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா -50°C. அப்போ CO2 அளவை பொறுத்து அந்தந்த கிரகங்கள வெப்பநிலை வந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன காரணம்? அந்த மெயின் கேஸ் CO2 இந்த காரணத்தினால்தான் அந்தந்த வெப்பநிலை, சராசரி வெப்பநிலை அந்தந்த கிரகங்களுக்கு இருக்கின்றது. அப்ப அதை எவ்வாறு இலகுவாக விளக்குறன்னு சொன்னால், என்ற பூமியை வந்து ஒரு 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 கண்ணாடியிலான ஒரு வீடு என்று நினைத்தால், சூரிய ஒளி வந்து அந்த கண்ணாடியான வீட்டுக்குள்ள, இல்லாட்டி நீங்கள் காரை பார்த்தீங்கன்னா தெரியும், காருக்குள்ள வந்து நீங்கள் எல்லாம் கதையை கூட்டிட்டு வெயிட்டில் விட்டுட்டு போனீங்கன்னா வெளியில இருந்து உள்ளுக்கு காருக்குள்ள ஏறில உள்ளுக்கு சரியான வெப்பநிலை கூட இருக்குது காருக்கு. காரணம் என்னென்னால், சூரிய ஒளி உள்ளுக்கு போகுது, சோட் வேவ்ஸ், அந்த சோட் வேவ்ஸ் வந்து உலவாக உள்ளுக்கு தெரிஞ்சு வெளியில போயிடும். ஆனால் லாங் வேவ்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே பட்டு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அப்ப வெப்பநிலை உள்ளுக்கு கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கும். அப்ப எவ்வளவு நேரம் கார விட்டோமோ அவ்வளவு தூரத்துக்கு உள்ளுக்கு வெப்பநிலை கூடி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கண்ணாடியிலான வீடும் வந்து முட்டாக கண்ணாடியான வீடும் நாங்கள் வச்சோம் என்று சொன்னால் அதுக்குள்ள வெப்பநிலை கூடும். அப்ப இதே நிலைமை தான் நாங்கள் இதே இந்த கார வாரி தோசிக்க வெப்பநிலை உள்ளுக்கு கூடியிருக்கோம். அதே நிலைமையை தான் நாங்கள் எங்களோட பூமிக்கும் அதை யோசிக்கலாம். அப்ப பூமிக்கு வந்து சூரியன்ல இருந்து வர 100% லைட், இந்த லைட்ல வந்து ஒளியில வந்து கிட்டத்தட்ட 30% வந்து அட்மாஸ்பியர், அதாவது அட்மாஸ்பியர்ல வந்து தெரிந்து திருப்பி போயிடும். 51% வந்து நேர பூமியில மேற்பரப்புக்கு வந்து சேரும். அதுல 19% அட்மாஸ்பியரால, வளிமண்டலத்தால அப்சர்வ் பண்ணப்படுது. அந்த 51% என்ன நடக்கும் என்றால், நீங்கள் இந்த கார நான் சொன்ன நிலையை நீங்கள் யோசிக்கலாம். என்ன நடக்கும்? பூமி மேற்பரப்பு வெப்பமாகி அது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் திருப்பி, அதாவது அந்த வெப்பம் திருப்பி தெறிக்கப்பட்டு வளிமண்டலத்துக்கு வந்து அந்த வளிமண்டலத்தில் உள்ள இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், அந்த கேசஸ் அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதை மீண்டும் பூமிக்கு அனுப்பணும். மீண்டும் திருப்பி அனுப்பல என்ன நடக்கும்? மீண்டும் மேற்பரப்பு வெப்பநிலை அடையும். கொஞ்சம் வெளியில போகும், வளிமண்டலத்தால ஸ்பேஸுக்கு போகும், அண்டவெளிக்கு போகும். அதே நேரம் மீண்டும் திருப்பி பூமிக்கு வரும். மீண்டும் வெப்பம் வரையில என்ன நடக்கும்? பூமி பூமியின் வெப்பம் கூடிக்கொண்டு போகும். இதைத்தான் நாங்கள் சொல்றோம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இதே மாதிரி தான் காரில் வந்து கண்ணாடிக்குள்ள டெக்ரேட் பண்ணி இந்த காருக்குள்ள உள்ள பாகங்களில் தெளிக்கப்பட்டு இந்த கண்ணாடியில் தெளிக்கப்பட்டு திருப்பி காருக்குள்ள வந்து வெப்பமாக அடையிற மாதிரி இதுவும் என்ன செய்யும் சொன்னால், கண்ணாடி மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது அந்த கேஸஸ், அந்த வாயுக்கள் வந்து கண்ணாடி மாதிரி எங்களோட பூமியை சுற்றி இருக்கு. இப்போ என்ன நடக்கும்? அதுக்காக பெனிட்ரேட் பண்ணி வந்த சூரிய ஒளியானது திருப்பி பூமியில இருந்து வெளியே போய் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ், இந்த மீள்தரிப்பு, அதாவது மீள்தரிப்பு இன்ஃப்ராரெட்னு சொல்றேன்னா, அது சக்தியை பெறும். அந்த கேஸை சக்தியை பெற்று தாங்கள் வைப்ரேட் பண்ண அது ஒரு ரேடியேஷனை திருப்பி 2 பக்கம் கொடுக்கும். ஒன்று அண்டவெளிக்கு கொடுக்கும், ஒரு பகுதி பூமியை நோக்கி வரும். அப்படி பூமியை நோக்கி வரும்போது மீண்டும் பூமி வெப்பமடையும். இதைத்தான் நாங்கள் பூமி வெப்பமயமாதல் என்று சொல்லுவோம்.
அப்ப இப்போ எங்கள்கிட்ட அந்த கண்ணாடி மாதிரியான வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அந்த வாயுக்கள் இல்லாவிட்டால் நமது நாங்கள் இங்கே வாழ முடியாது. ஏனென்றால் இங்கே எங்களது டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட -16 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அந்த வாயுக்களுக்கு எவ்வளவு அளவில் அந்த வாயுக்கள் இருந்தால் இவ்வளவு அது புரிய இயற்கையாக இருக்கக்கூடிய அளவுகளில் அந்த வாயுக்கள் இருந்தால் 15 டிகிரி செல்சியஸ் அவரேஜ் டெம்பரேச்சராக இருக்கும். அது இல்லாவிட்டால் -16 டிகிரி செல்சியஸாக இருக்கும். நாங்கள் வாழ முடியாத ஒரு கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலையில் போகும். -16 டிகிரி செல்சியஸ் போகணும். எல்லா மாற்றங்களும் தேவைப்படும். ஆனால் அந்த வாயுக்கள் இருக்க வேண்டிய அளவிலும் பார்க்க எமது வாழ்க்கை நடைமுறைகளாக எமது தொழில்நுட்பத்தினால நாங்கள் அந்த வாயுக்கள் என்ற அளவை கூட்டினோம் என்றால் என்ன நடக்கணும்? இந்த 15 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறது அவரேஜ் டெம்பரேச்சர் உங்களுக்கு கூட போகும். அந்த கூடுதலை தான் சொல்லுவோம் வெப்பமயமாக, பூமி வெப்பமயமாக. ஏதாவது கேள்விகள்? யூவி இண்டெக்ஸ் இன்னைக்கு மறுநாளில் கூட வரும். மறுநாளில் மட்டும் இல்லை, வடமாநிலத்தில் கூட இருக்கு. யூவி இண்டெக்ஸ் 10க்கு மேலே இருந்தால் வெளியில் தெரிய நான் சொல்கிறோம். இப்போ நாங்கள் அதை பற்றி அரசாங்கம் இல்லாட்டி வேறு யாரும் ஒன்றும் இல்லை. அது சம்பந்தமான தெளிவான விளக்கம். அது யூவி இண்டெக்ஸ் இருக்கிறது ஓசோன் டிப்ளீஷன் அதனால தான் மாறுது. சரியா? அதில் அந்த ஏபிசி ஞாபகம் இல்லை, யூவி ஏபிசி இருக்கு. அப்போ அந்த இண்டெக்ஸ் வர்றதுல நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அப்போ இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் நாங்கள் அவேர்னஸ் தான் கொடுப்போம். இந்த டைமுக்கு நீங்கள் வெளியில் போகாதீங்க. சரி, அப்படி போனாலும் எங்கள் சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, சன்ஸ்கிரீம்னு சொல்லி வச்சிருக்கோம். அதில் போட்டு ஃபுல்லாக பொடியை கவர் பண்ணி ஸ்கின்னில் படாமல் அந்த யூவி கதிர்கள் படாமல் அப்படியான அவேர்னஸ் ப்ரோக்ராம் போடும். அதை நாங்கள் இப்போ யூவியில் வர பிரச்சனை ஓசோன் டிப்ளீஷன். ஓசோன் டிப்ளீஷன் O3 ஆக்சிஜன் 3 மொலிக்யூல் இருக்குது, 3 அட்டம் இருக்கு. ஓசோன் என்ற மொலிக்யூல்ல 3 ஆக்சிஜன் அட்டம் இருக்கு. அது ஒரு படையா இருக்கு. சரியா? அந்த படை இந்த யூவிஎஸ் எங்களுக்கு தேவையான யூவியை பூமிக்கு அனுப்பும். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படி சில வாயுக்கள், வேறு வாயுக்கள், குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் மெயினானது. அந்த வாயுக்கள் இதை இந்த தடிப்பை குறைச்சி கொண்டு போகும். தடிப்பை குறைச்சி கொண்டு போக யூவி இண்டெக்ஸ், அதாவது செறிந்த கதிர்கள் பூமியை நோக்கி வரும். அது கேன்சர் போச்சு. அப்போ அந்த டைமில் நாங்கள் இண்டெக்ஸ் பார்த்து கூட இருந்தால் அதுக்குரிய அவேர்னஸை கொடுக்கணும். அதே நேரம் உண்மையான வாயுக்களை ஏன்னா அந்த இடத்துக்கு இந்த இடத்துல குறையுதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நேர இருக்கிற ட்ரோபோஸ்பியரில் அந்த ஓசோன் கடகத்தின் அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. அதில் ஓசோன் ஓட்டையல்னு சொல்லி வெளிப்பட்டு. அப்போ அதுக்குரிய வகைகள் இதான் சன்ஸ்கிரீன், அதான் சன்ஸ்கிரீன் தான் சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். உடுப்பு ஃபுல்லாக மூடி போட்டு போகணும், தொப்பி போடணும். இல்லாட்டிக்கு அந்த தேவையான அந்த டைமில் இந்த டைமுக்கு இந்த டைம்னு தெரியும். அந்த டைமில் எங்களோட நடவடிக்கையில் வெளியில் வெயிலுக்குள்ள செய்கிறத தவிர்ப்போம். அப்ப இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வாயுக்கள், பச்சை வீட்டு வாயுக்கள் சொல்லுவோம். இந்த வாயுக்கள் கணக்கு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, கரியமிலை வாயுக்கள்னு சொல்றது, நைட்ரஸ் ஆக்சைடு, மெதேன், இவ்வாறு வாயுக்கள் தான் இந்த வாயுக்கள். அதில் மெயினாக நாங்கள் கருதுறது
இந்த மெயினாக இருக்கிறது நைட்ரோக்சைட், கார்பன் டை ஆக்சைடு, மெதேன். ஆனால் வாட்டர் வேப்பரும் சரியான ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். ஆனால் அது வந்து குயிக்காக அது படிப்பேன் உங்களை படிப்பேன் அதுண்ட நிலை வந்து வளிமண்டலத்தில் டக்குன்னு மழையாக போயிடும். இப்போ அது வந்து மிகப்பெரிய பாரதமான வாயு அல்ல. ஆனால் ஏலவர் புக்கில் பார்த்தீங்கன்னா மோட்டார் இல்லைன்னா சொல்லியிருக்கோம். ஆனால் மோட்டாருக்கு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். அது மிகவும் மோசமான கேஸ். ஆனால் அதுண்ட நிலை வளிமண்டலத்தில் வந்து குறுகிய காலம் வந்தபடியால் அதை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு, மெதேன், நைட்ரோக்சைடு முக்கியமான வாயுக்கள். இதை விட கிண வாயுக்கள் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமிக் செக்டர் உலகம் பூராக நாங்கள் எக்கனாமிக் செக்டரை பார்த்தோம்னு சொன்னால் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ப்ரொடக்ஷனால 25%, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி அண்ட் அதர் லேண்ட் யூஸால 24%, பில்டிங்ஸால 6%, டிரான்ஸ்போர்ட்டால 14%, இண்டஸ்ட்ரியால 21%, கைத்தொழிற்கட்டைகளால் 21%, அதை மற்றைய சக்தி தேவையை பூர்த்தி செய்கிற செக்டர்ஸால 10% இருக்கு. இப்போ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் செக்டர்ஸ் என்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்ரிகல்ச்சர், ஃபொசைல் ஃபியூவல், வேஸ்ட் டிஸ்போசல், அதாவது கழிவு முகாமைத்துவம், அதாவது மின்சார உற்பத்தி, நில பாவனை, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா 21%, 3.4%, 10%, 14%, அதாவது பெரிய தொழிற்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 16.8%. அதில் கீழே அதுக்கு கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னா எல்லாம் கலரால் பிரிக்கப்பட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அதில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு CO2 என்ற வாயு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேர்ப்பு கலரில் காட்டி இருக்குது. கீழே கார்பன் டை ஆக்சைடு 20.6% இந்த இண்டஸ்ட்ரியால் வருது. அதே நேரத்தில் நைட்ரோக்ஸ் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா லைட் கிரீனில் இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்ஸ். நைட்ரோக்சைடு கிரீன் ஹவுஸ் எமிஷன் வந்து விவசாயத்தின் மூலமாக வருது. கிட்டத்தட்ட 62%. சரியா? அதாவது நைட்ரஜன் இப்போ எனவே சொல்லியிருக்காங்க, எனவே இயற்கை விவசாயம் செய்யுங்க. இந்த இயற்கை விவசாயம் செய்யும் போது நாங்கள் ஒரு நாளும் அமோனியம் நைட்ரேட் உள்ள ஃபெர்டிலைசர்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ இந்த 1912ஆம் ஆண்டுக்கு பிறகு ரெவல்யூஷன் வெரைட்டியில் வந்து உணவு உற்பத்தியின் ரெவல்யூஷன் யூரியா அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிச்சா பிறகு அமோனியா கண்டுபிடிச்சு இந்த அமோனியம் நைட்ரேட் யூரியா கண்டுபிடிச்சா பிறகு தான் எல்லாரும் அரிசி சாப்பிட தொடங்கினாங்க. அப்போ அதுக்கு பிறகுதான் இந்த நைட்ரோக்சைடு இந்த எண்ணிக்கை வந்து வளிமண்டலத்தில் கூடிய அளவில் காணப்படுறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோபல் கிரீன் ஹவுஸ் எமிஷன் கேஸா எமிட் பண்றது கார்பன் டை ஆக்சைடு தான் கூடவே CO2 அளவு தான் வாயுக்களாக வெளியிடுறது என்ற அளவு கூடுதலாக இருக்கு. அது ஃபொசல் ஃபியூவல், அதாவது எங்களோட கச்சா எண்ணெய் ரைட், அது பாவிக்கிறது, அதை பியூர் ஆக்கி அதை பாவிக்கிறது. அதான் மெதேன், மற்றது நைட்ரோஸ் ஆக்சைடு, மற்றது கார்பன் டை ஆக்சைடு. அதாவது லேண்ட் யூஸ், நாங்கள் காடுகளை அழித்து பயிர்களை இட்டு அது பயிர் செய்யக்கு நாங்கள் பாவிக்கிற வாகனங்கள் சகல விதமான இதுவும் வந்து இந்த 11% அடங்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா CO2 அளவு எவ்வளவு தூரம் ஜிகாடான்ஸில் கிடக்குது. இதை பார்த்தீங்கன்னா அனுவல் CO2 அளவு சைனாவில் இருக்குது, இந்தியா, யுனைடெட் ஸ்டேட். இப்போ சைனா தான் கூட பாப்புலேஷன் வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் உலகத்தினுடைய கழித்தல் பேட்டை என்று சொல்கிற நாடு வந்து சைனா. இப்போ அந்த நாட்டு தான் கூடவே இருக்கு. ரெண்டாவது இந்தியா, மூன்றாவது அமெரிக்கா, அது பிறகு யூரோப். நாங்களே நிற்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து வார CO2 நாங்கள் சைனா ரோப்ரேட்டில் ஃப்ளெக்ட் ஆயிடும். சரி, இது வந்து CO2 எமிஷன் ஜிகாடான்ஸில் வந்து கோல், ஆயில் யூஸ் பண்ணுறதால, கேஸ், மற்றது சிமெண்ட், ரைட், இதால் இவ்வளவு தூரம் எங்களுக்கு CO2 என்ற கரியமிலை வாயு எவ்வளவு தூரம் விடப்படுகிறது என்றதை நாங்கள் பார்க்கலாம். இது உலகளாவிய ரீதியில் இந்த தரவு எடுக்கப்பட்டுள்ளது. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இதில் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கு, தமிழில் சொல்கிறேன் கேளுங்க. எவ்வளவு தூரத்துக்கு அந்த கேஸ் எம்மால் உருவாக்கப்பட்ட வாயுவின் அளவு, இயற்கையின் அளவு இல்லை, எம்மால், அதாவது நான் முதல் சொன்ன நான் உங்களுக்கு எமது உலகம் இப்படி இருக்கேங்க, அதுக்கு மேலே கண்ணாடி மாதிரி என்ன இருக்கு, இந்த படலம். அந்த படலம் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ். அந்த கேசஸ் வந்து இந்த அளவு வந்து இயற்கையா இருக்கும். இயற்கையா இருந்தால் தான் எங்களது சராசரி வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. அந்த அளவு கூடுதே எங்களால் கூடுது, நட முடியாது. நாங்கள் தொழில்நுட்பத்தை வளர்த்தோம், ஸ்மார்ட் போன் பாவிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், பெட்ரோட்டில் தண்ணி குடிக்கிறோம், எல்லா மாற்றங்களும் மாறிக்கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் திருப்பி போகலுமோ, திருப்பி நாங்கள் இப்போ ஃபோன் இல்லாமல் இருக்கலுமோ, இருக்கலாம். கட்டாயம் ஃபோனில் 2 நிமிஷம் வச்சுட்டு எல்லா பொருட்களையும் நாங்கள் விட்டுட்டு போவோம். ஆனால் ஃபோனை விட்டுட்டு போகிறது ஏனென்றால் டக்குன்னு தெரியும் ஃபோனை காண கையில் சரியோ. ஆனால் ஃபோன் எங்களோட இருக்கு, இல்லை நம்ம இதில் கிடக்கு, எனக்கு ஃபோனு தெரியல. அந்த ஃபோன் கட்டாயம் படிச்சுட்டு போவேன். ஏனென்றால் அதுலேருந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு இடையில ஃபோனை விட்டுட்டு போகணும்ன்ற எண்ணம் எனக்குலாம் வந்துருக்கு. அப்போ எங்கிற மாற்றம் என்னத்தால் வந்தது? தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் வந்தது. இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து நாங்கள் திருப்பி வளர்ச்சி இல்லாமல் பின்னுக்கு போக தயாராகவே இல்லை. அப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் வந்த அந்த இயற்கையிலும் பார்க்கக்கூடிய அளவை வந்து நாங்கள்லாம் உருவாக்கணும். அப்போ அந்த உருவாக்கப்பட்ட அந்த அளவு இப்போ 20% கரியமிலை வாயு CO2 இருக்குது இந்த கண்ணாடி மாதிரியான வளிமண்டலத்தில். அந்த 20% இயற்கையாக இருக்கிறத நாங்கள் 30% ஆக்கினோம் என்றால் அந்த 10% அந்த உங்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் செயற்பாட்டால் உருவாக்கப்பட்ட அந்த 10% எவ்வளவு காலத்துக்கு அது இந்த வளிமண்டலத்தில் இருக்க போகுது, அதைத்தான் சொல்லுவோம் அட்மாஸ்பியரிக் லைஃப் டைம் என்று சொல்லுவோம். வளிமண்டலத்தில் அதனுடைய வாழ்க்கை காலம். சரியா? அந்த 10% முதலால் உருவாக்கப்பட்ட 10%ம் சில நேரம் வேறொரு வாயுவாக மாற்றப்படலாம். வேறொரு தாக்கம், வேறு வாயுக்களோட தாக்கங்கள் நிகழ்ந்து வேறொரு வாயுவாக மாறப்படலாம். அல்லது அது தண்ணீரோட ஓஷன்ல வந்து தண்ணீரோட கலந்து அசிட் ஆக்கப்படலாம். அப்ப அந்த வளிமண்டலத்தினோட அந்த எங்களால் உருவாக்கப்பட்ட அளவு அந்த 10% எவ்வளவு தூரம் இருக்கு என்று சொல்றது நாங்கள் வளிமண்டலத்தில் அதனுடைய ஆயுட்காலம் சொல்லலாம், லைஃப் டைம் ஆயுட்காலம். இது வந்து வாயுவை பொறுத்து அது அந்த அல்லது மெதைன் என்ற வாயு, மீதேன் என்ற வாயுவை பொறுத்து அந்த மாற்றம் இருக்கு. மீதேன் என்ற 10%, கார்பன் டை ஆக்சைடு 10%,
25 வருஷம் எடுக்குது என்று சொன்னால் மீதேன் என்ற 10% சில நேரம் 50 வருஷமும் எடுக்கலாம். அதுக்கு எவ்வளவு தூரம் அது அந்த வளிமண்டலத்திலிருந்து எடுக்கப்படுகிறது, அது வேறு புதிய தாக்கமாக இருக்கலாம், அது வேற ஒரு ரசாயன சேவையாக மாற்றமடையக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்துக்கு அது இருக்குன்றத இந்த அட்மாஸ்பரிக் லைஃப் டைமை சொல்லுவோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு இருக்கு. இப்போ நான் பண்ணுற CO2 அங்கே இருக்க போகுது இந்தியிலிருந்து 200 வருஷத்துக்கு இருக்க போகுது. சரி, அது பேலன்ஸ் பார்ப்போம். இந்த நான் பண்ணுற CO2 இதில் இருக்க பக்கத்தில் இருக்க மரம் அப்சர்வ் பண்ணலாம். சரி, அதில் வாரம் மிச்சம் அது எவ்வளோ தூரத்தில் இருக்க போது 200 வருஷத்துக்கு இருக்க போகுது. நைட்ரோக் ஆக்சைடு 110 வருஷம், மெதேன் 10 வருஷம். அடுத்தது எவ்வளவு தூரம் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல், அதாவது எவ்வளவு தூரத்துக்கு இந்த வெப்பமயமாக்கல ஒரு ஒரு கிரீன் ஹவுஸ் வாயு எவ்வளவு தூரத்துக்கு வெப்பமயமாகல தூண்டுகிறது என்றதை சொல்லுவோம். அதான் சொல்றது குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியலை எப்படி நாங்கள் அளக்கிறோம் என்றால், இப்போ எப்படி அளக்கிறோம், ஒரு கட்டிக்காரன், நான் ஒரு கட்டிக்காரன் என்றால் என்ன மாதிரி கட்டிக்காரன், அதே மாதிரி CO2 அளவை உண்டு வச்சால் அது வெப்பம். ஒரு CO2 ஒரு டன் CO2 எவ்வளவு வெப்பத்தை கொடுக்குது, பூமி வெப்பமயாக கொடுக்குறத கொண்டு வச்சால் அதனுடைய எத்தனை மடங்கு மெதேன் கொடுக்கும், அதனுடைய எத்தனை மடங்கு வெப்பத்தை நைட்ரஸ் ஆக்சைடு கொடுக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். இதை குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் என்று சொல்லுவோம். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு 1 எடுத்தோம் என்றால் மெதேன் கார்பன் டை ஆக்சைடு மாரி 25 மடங்கு வெப்பமயமானதை தூண்டும். 25 மடங்கு. சல்பர் ஹெக்ஸாஃப்ளோரைடு 22,800 மடங்கு. சரியா? அப்ப CO2 தான் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. ஆனால் மிச்ச கேஸை நாங்கள் எங்களோட தேவைக்கு பயன்படுத்தினோம் என்றால் CO2 கொடுக்குவதிலும் பார்க்க மிகப்பெரிய பாதிப்புகளை அந்த வாயுக்களும் கொடுக்கும். CFC குளோரோஃப்ளோரோ கார்பன் பார்த்தீங்கன்னா 10,900 மடங்கு. இந்த CFC SCFC இதழ் இந்த ஓசோன் டிப்ளீஷனை உருவாகும். நைட்ரோ ஆக்சைடு பார்ட்டிகளை 298 மடங்கு. CO2 அளவை 1 வைத்தோம் என்றால் இது வெப்பமயமாக்கம் அடைகிற அளவு 298 மடங்கு. அப்ப ஆனால் இந்த வாயுக்கள் CO2 மாதிரி மெதேனும் நைட்ரோக்சைடும் CO2 தான் மிக முக்கிய வாயுக்களாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் மற்ற வாயுக்கள் எல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்திய அளவில் தான் இந்த CO2 கட்டுப்படுத்தினா. நீங்க 3 பைக்கில் வந்திருப்பீங்க, எவ்வளவு CO2 போயிருக்கு. வீட்டை சமைக்கிறீங்க CO2 போகும், பிறகு எரியுங்கள் CO2 போகும், கேஸ் எல்பி கேஸ் செய்றீங்கள் CO2 போகும். இந்த இன்டிரெக்ட் CO2 எமிஷன். இப்போ நாங்கள் பாய்க்கிற லைட் இங்கே கேட்கலாம், இது என்ன இன்டிரெக்ட். ஏற்கனவே கோல், அதாவது கரியை இடிச்சு தான் இந்த மின்சாரங்களுக்கு வருது. ஆனால் இப்போ CO2 இதில் இருந்து போகல, ஆனால் அங்கேயும் போய் கொண்டிருக்கோம் CO2 பஸ். இந்த CO2 அளவு கூட. அப்போ இந்த CO2 அளவை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட கரண்ட் லெவல் கிட்டத்தட்ட 400 ppm கிட்ட வந்துச்சு. இப்போ கம்ப்யூட்டேஷனல் மாடலிங்ஸ் இருக்கு. அதாவது இனி நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம், எவ்வளவு தூரம் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம், எவ்வளவு தூரம் ப்ரெடிக்ட் பண்ணலாம், இனி என்ன நடக்க போகுது. அதாவது பழைய தரவுகளை வச்சுக்கொண்டு
புதிய தரவுகளுக்கு போகும். அப்போ பழைய தரவுகளுக்கு புதிய தரவுகளுக்கு போகும் வந்து மாடலிங் செய்வோம். கணனியால் ஒரு மாடலிங் செய்து ப்ரிடிக்ஷன், அதாவது இங்கே என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். அது வந்து ஒவ்வொரு பாத்வே இருக்கு. ஒரு பாத்வேயை வந்து நாங்கள் சரியான ஒரு கம்ப்யூட்டர் மாடலிங் செய்யல, கணனி மாடலிங் செய்யல வந்து நாங்கள் வந்து சரியான சிவியரான, அதாவது சரியான கடினமான பாதையை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட CO2 ஈக்குவலன்ட் வந்து கிட்டத்தட்ட 1400 போயிடும். இப்போ 2100 நாங்கள் கொண்டு முடியாது. அந்த அடுத்த ஜெனரேஷன் இப்படி கடினமாக நாங்கள் உங்களை பற்றி இந்த CO2 வெளியிடுறதை பற்றி கவலைப்படாமல், மெதேன் வெளியிடப்படுறதை கவலைப்படாமல், நைட்ரஸ் ஆக்சைடை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் இப்படியே போனோம் என்றால் சரியா 2100 ஆண்டில் குப்பை இருக்கிற பார்க்க கிட்டத்தட்ட 3 மடங்கு CO2 இருக்கு. பேருந்து ஒரு மாடரேட் லெவலில் நாங்கள் போனோம். அதாவது சில கண்ட்ரோல்களை வச்சு நாங்கள் போவோம். ஃபொசைல் ஃபியூவலில் இருந்து வேறொரு ஃபியூவலுக்கு மாறலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறைக்கிறோம். இப்போ COVID-19 மாரி எல்லாரையும் லாக்டவுன் பண்ணி விடுறோம். அப்படியான சில கண்ட்ரோல்களை வச்சு கொண்டு போனோம் என்றால் டபுளாக போவோம், 800 ppm கிட்ட போவோம். பேருந்து நாங்கள் டெக்னாலஜியால் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். CO2 எப்படி அப்சர்வ் பண்ணுறது, வளிமண்டலத்தில் மெதன் கேஸ் எப்படி அப்சர்வ் பண்ணுறது, எப்படி அந்த இயற்கை நிலையில் எவ்வளோ அளவு இயற்கையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வேணுமோன்னு சொன்னால் அது எங்களுக்கு டெம்பரேச்சர் CO2 அளவு குறைய பார்க்கும். அப்போ அதுக்குள்ளே பார்க்கணும். அப்போ இது வந்து ப்ரிடிக்ஷன், அதாவது நீ என்ன நடக்க போகுதுன்றது கணனி மாடலிங். என்ன கணனி மாதிரிகளை வச்சுக்கொண்டு கணனி மூலமாக செய்யப்பட்ட ஒன்று. அப்ப இவ்வாறான விஷயங்களை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்படி போனால் இப்படியே நாங்கள் போனோம் என்றால் CO2 மெதேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஒன்றையும் பார்க்காம போனோம்னா என்ன நடக்கும்? இப்படி வெப்பநிலை கூடும். 2100 நாங்கள் வெப்பநிலை கூடி ஒரு புல் பூண்டுகளே இருக்கிறது கஷ்டம்தான் வரும். இது இப்போ சில பேர் சொல்லிவினம் இல்லை, இது போய் சும்மா அழைக்கணும் கிளைமேட் சேஞ்ச். அதுக்கான ஆதாரம் தான் இது. 1970ஆம் ஆண்டு இந்த வெள்ளையாக வந்து ஆர்டிக் ஓஷன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையான பகுதி, அதாவது பனிக்கட்டி குறைய 2011 சரியா குறையல. அப்போ இது குறையினால என்ன நடக்குது? கடல் பனிக்கட்டி உயிரினா என்ன நடக்கும்? கடல் மட்டம் உயர். அப்ப மற்ற ரெண்டாவது கடல் மட்டம் உயர ஒரு பக்கம், வெப்பநிலை கூடுறது ஒரு பக்கம். CO2 கூடிச்சுன்னு சொன்னால் CO2 என்ன செய்யும்? தண்ணியில கரைஞ்சால் அது அமிலத்தன்மையை உருவாகும். அந்த அமிலத்தன்மையை உருவாக்கினால் என்ன நடக்கும்? அங்க கடல்ல வாழ்ற உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படும். அப்ப வெப்பமயமானது, வெப்பம் கூடுறது, பனிக்கட்டு கூடுறது, தண்ணி உயர்றது, அதே நேரம் கரைகிறது, CO2 தண்ணியில கரைகிறது நமக்கு பிரச்சனை உருவாகும். கிட்டத்தட்ட 2 பில்லியன் டான்ஸ் வந்து கூடுது ஒவ்வொரு வருஷம். ஒரு வருஷம் 2 பில்லியன் டான்ஸ் வந்து கரைகிறது. அப்ப சீ லெவல் உயர்ச்சி வந்து பார்த்தோம் என்றால் மில்லிமீட்டர்ல 1870ஆம் ஆண்டு 0 எடுத்தோம் என்றால் 1990ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டர் கூடியிருக்கு. கடல் உயர் தண்ணி, கடல் தண்ணியோட உயர் கூடியிருக்கு பார்க்கலாம். அதே நேரம் இப்போ இந்த மாதிரியான இஃபெக்ட் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. ரியல் லைஃப்ல ரியல் டைம், அதாவது ரியல் டைம்ல என்ன நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கின்றது, நீ நடக்க போறது பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயரம், ரைட், ஃபாரஸ்ட்ரி ரீசன், அதாவது
பனி காலம் இல்லாத தன்மை இருக்கும். அதாவது மழை வீழ்ச்சி இந்த பேட்டர்ன் மாறும். இப்போ டிசம்பருக்கு செப்டம்பர் அக்டோபர் பெய்ய வேண்டிய மழை சில நேரம் டிசம்பருக்கு ஒரு ஏரியா பெஞ்சு விட்டுரும். மற்றது ஹீட் வேவ்ஸ், வெப்ப அலைகள் புதுசாக வரும். தெரியும். அதே நேரம் வறட்சி ஏற்படும், சூறாவளி வரும், கடல் தண்ணியின் உயரம் கூட பார்க்கும். 1 இருந்து 4 அடிக்கு கூட பார்க்கும். 2003 4 அடிக்கு போயிடும். 4 அடிக்கு தண்ணி போயிட்டு சொன்னால் ஸ்ரீலங்கா காவாசி இடங்கள் ஸ்ரீலங்காவில் உள்ளுக்கு போயிடும், தண்ணிக்குள்ள போயிடும். 2003 ஆர்டிக் வந்து பனி இல்லாத ஒரு பிரதேசமாக மாறும். என்ன வழிமோ என்ன மாதிரி நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி வாழ்றது, அடாப்டேஷன். இந்த காலநிலை மாரி நாங்கள் எவ்வாறு வாழ்வது, அல்லது நாங்கள் எவ்வாறு இந்த CO2 அளவு எங்களால் உருவாக்கப்பட்ட CO2 அளவை எவ்வாறு குறைக்கிறது. ரெண்டையும் நாங்கள் சொல்றது, அது கொண்டு சொல்லுவோம் மிட்டிகேஷன். CO2 அளவை குறைக்கிறது, கிரீன் ஹவுஸ் வாயுக்களின் அளவை குறைக்கிறது. அதே நேரம் எவ்வாறு வெப்பமயம் நடக்கட்டும், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வாறு வாழுவோம், அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு எப்படி வாழ்கிறோம் என்றதை சொல்றது அடாப்டேஷன். மிட்டிகேஷன் வந்து எப்படியானதுன்னு சொன்னால் டாப் டவுன் அப்ரோச், மேலே இருந்து மார்க்கெட் மீடியேட்டர். அதே நேரம் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன், அதாவது தொழில்நுட்ப சொல்யூஷன். அதான் தொழில்நுட்பத்தால் தான் நாங்கள் அதுக்குரிய வழிமுறைகளை கண்டுபிடிப்போம். மிட்டிகேஷன் முழுக்க அதெல்லாம் தங்கி. அடாப்டேஷன் வந்து நாங்கள் எல்லாரும் அடாப்ட் பண்றோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ், NGOs முக்கியமான வேலை இந்த அடாப்டேஷன் எப்படி இருக்கிறது, அடாப்ட் பண்றது, காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அடாப்ட் பண்றது. இது வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச். எல்லாரும் அதை உணர்றது, உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ற வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்றது. அது வந்து அடாப்டேஷன் சொல்றோம். அப்ப மிட்டிகேஷன் என்று சொல்றது வந்து உதாரணமாக CO2 அளவு எவ்வாறு குறைக்கலாம். இப்ப நைட்ரோக்சைடு எப்படி குறைக்கலாம், ஃபர்டிலைசரை போடுறது நிப்பாட்டும், ஃபர்டிலைசரை போடுறது யூரியா போடுறது நிப்பாட்டும். இது 2 பேர் ஆர்கானிக் ஃபார்மிங் கையெழுத்தும். என்ன நாங்கள் நைட்ரஜன் பதிலாக என்ன போடுறாங்க, கம்போஸ்ட் போடுறது. அதுக்கு முதல் கவுடாங்க அதெல்லாம் போடுற நீங்கள். அதுக்கு முதல் அதுக்குரிய என்ன சணல் போட்டு, சணல் தான் சணலாம் போட்டு, அதான் முக்கியமான இது என்ன, அதை போட்டு அதை வளர விட்டு கிளிசீரியா அந்த இதையெல்லாம் போட்டு வளர விட்டுட்டு அப்படியே வந்து ப்ளோ பண்ணுவோம், உழவுவோம். தெரியும். அப்ப அதில் வந்து அப்ப மிட்டிகேஷன் வந்து நாங்கள் CO2 அளவை எவ்வாறு குறைக்கலாம் என்று யோசிக்கிறோம். அது வந்து மிட்டிகேஷன். அதில் ஜியோ இன்ஜினியரிங் என்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஜினியரிங் மிட்டிகேஷன் வந்து ஜியோ இன்ஜினியரிங் என்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிக்கணும், சேட்டலைட்டில் பெரிய பெரிய கண்ணாடிகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விடுறது. ஃபிக்ஸ் பண்ணி விட என்ன, சூரிய ஒளி வந்து சேட்டலைட்டில் தெரிச்சு வெளியே அண்ட வெளியிலேயே தெரிச்சு பூமிக்கு வராமல் போயிடும். இல்லாட்டியும் என்ன செய்யணும், கப்பலில் இருந்து பெரிய டவரை கட்டி, பெரிய கப்பலில் பெரிய டவரை கட்டி அதில் இருந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறோம். மேலே ஸ்ப்ரே பண்ணினா என்ன நடக்கும், தண்ணி அட்டமைஸ் பண்ணி மெல்லிய சின்ன சின்ன துளிகளாக வரையல அது வெள்ளையாக மாறும். வெள்ளை கலராக மாறினால் அதில் வந்து சூரிய ஒளி பட்டு வெள்ளையில செய்யும் தெரியும். அப்போ இப்படியான டெக்னாலஜிகள் அட்வான்ஸ்மெண்டால எப்படி குறைக்கிறது.
இப்போ CO2 குறைக்கிற அளவுக்கு எப்படி CO2 அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ சிமெண்ட் ஃபேக்டரியிலேருந்து புகை போகுது, CO2 போகுது, அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறது. ஹைபிரிட் கார் பாசிபிலிட்டி என்றது வந்து எப்படி சொன்னார். ஹைபிரிட் கார் வந்து அது வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் சரியா. உங்களுக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் மங்கள சமர்வீரா பட்ஜெட் பாசிக்கு ஸ்ரீலங்காவில் எலக்ட்ரிக் கார்ஸ் பாவிக்கலாம் என்றால் CO2 அளவு குறையும். அதை நாங்கள் உடனடியாக சொல்லியிருந்தாலும் CO2 அளவு குறையலை. ஏனென்றால் இங்கே எலக்ட்ரிக் கார்ஸ் பாவிக்கல சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பாவிப்பீங்க? எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டியின் அளவை குவான்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ CO2 வெளியேறுவதை பார்க்கணும். அப்போ பெட்ரோல் நாங்கள் பம்ப் பண்ணி எங்கள் டேங்க் ஃபுல்லாக ஓடி 100 கிலோமீட்டர் ஓடையில் எவ்வளோ CO2 வெளியேறுது. அதே நேரம் நாங்கள் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணி 100 கிலோமீட்டர் ஓடையில் எவ்வளோ CO2 வெளியில் போகுது. அது ரெண்டையும் பற்றி சொன்னால் தான் எலக்ட்ரிக் கார்ஸ் வேலை செய்யுமா வேலை செய்யாமல் தெரியும். ஹைபிரிட் காரும் அதே நிலை தான், கொஞ்சம் குறைவாக இருக்கும், இல்லை இருக்கும். ஆனால் அது இந்த எஃபிஷியன்சி பேருந்து அந்த பேட்டரி செய்ய அந்த பேட்டரியெல்லாம் போடுறீங்க, பேட்டரியை சார்ஜ் பண்ணது இல்லை. அதாவது நீங்கள் ஸ்லோவாக கேட்கல என்ன நடக்குது, மெல்லமாக போகுது, என்ன பேட்டரியிலேருந்து கரண்ட் வருது. ஃபாஸ்ட்டாக போய்க்கல பேட்டரி என்ன செய்யுது, சார்ஜ் ஆகும். ஆனால் அந்த பேட்டரி செய்ய வேண்டிய பொருட்களால் செய்கிற பொருட்கள் பிளாஸ்டிக் இருக்குது, அதில் சல்பூரிக் அசிட் இருக்குது, அதில் மெட்டல் இருக்குது. அவ்வளோ மெட்டலை செய்ய அவ்வளோ CO2 வெளியில் போகுது. அப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் அது உண்மையாக நடக்குதா நடக்கலான்னு தெரியும். இது சொல்கிறது லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ், வாழ்க்கை சுற்று வட்டம் அவ்வளோத்தையும் பார்க்கணும். உதாரணமாக இது ஒரு பேப்பர் கப் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் கப் இருக்குது. உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் பேப்பர் கப் பெருசு நல்லமா பிளாஸ்டிக் கப் நல்லமா? அந்த பிளாஸ்டிக் கப் ஒன்று செய்யறதுக்கு எவ்வளவு CO2 வெளியேறி இருக்கு. ஒரு பேப்பர் கப் CO2 பார்த்தீங்கன்னா பேப்பர் கப் வெளியிட்ட CO2 வந்து அளவு வந்து கூட சரியா, அங்க மூலப்பொருள்ல இருந்து செய்யப்பட்ட அளவு. அப்ப நாங்கள் எதையும் நாங்கள் சொல்ல அது செய்து பார்த்தா தான் எது நல்லவன்னு சொல்லலாம். நாங்கள் கல்குலேட் பண்ணி பார்க்கணும், இப்படி செய்யும். அப்ப மிட்டிகேஷன் என்பது டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன். இப்போ CO2 வெளியேறுது, அதை எப்படி நாங்கள் அப்சர்வ் பண்ணி அதை ஒரு திண்மமாக மாற்றி மீண்டும் பாவிக்கிறோம், அப்படியான விஷயங்களை வந்து இந்த மிட்டிகேஷன் இருக்கு. அடுத்தது அடாப்டேஷன் என்று சொன்னால் அதான் பாட்டம் டு டாப் அப்ரோச். அதாவது நாங்கள் இப்ப சீ லெவல் கூடுது, உள்ளுக்கு வருது தண்ணி என்றால் அதை எவ்வாறு தடுப்போம், அதை பாசிட்டிவா பார்ப்போம். தண்ணி கூட வந்ததுன்னா அப்ப ராளை வளர்ப்போம், சரியா. கொஞ்சம் தண்ணி உள்ளுக்கு வந்ததுன்னா அந்த இடத்துல ராளை வளர்ப்போம். அல்லாட்டிக்கு தண்ணி உள்ளுக்கு வருது, அப்ப நாங்கள் உயர்த்துவோம், அந்த இடத்துல கல்லுகள் போட்டு உயர்த்துவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிறது வந்து அடாப்டேஷன். இப்போ விஷயங்கள் இருக்கு, நான் சொல்றேன், அடுத்த இது சொல்றேன். இப்போ மிட்டிகேஷன் அடாப்டேஷன் ஒன்றையோட ஒன்று ஓவர்லாப். அந்த இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை பாதுகாத்தல் அது ஒன்று, சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது நிலை பேண்தகு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம போக்குவரத்து, நிலை பேண்தகு போக்குவரத்து அப்படியானது வந்து மிட்டிகேஷன்ல வேறு. இப்போ காப்புலிங்கன்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் மென்னாரில் இருந்து வாரீங்கள், மென்னாருக்கு மாறா மென்னாரில் இருக்கிற 4 பேரை சேர்த்து கூட்டிட்டு வாங்க. இப்போ அவர் மோட்டர் பைக்லையும் வர, இவரும் மோட்டர் பைக்கில் வர, அவரும் காரில் வராருன்னு சொன்னால் சரியான CO2 வெளியேறு. CO2 அளவை நாங்கள் குறைக்கிறதா காப்புரி, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது. சரியும் கொழம்புக்கு போகிறோம் என்றால் நாங்கள் காரில் இருந்தால் காரில் போகலாம். ஆனால் ட்ரெயினில் போகிறோம் என்றால் எல்லாரும் சேர்ந்து ட்ரெயினில் போனால் அது இந்த CO2 அளவை
குறைக்கலாம். மற்ற ஜியோதேர்மல் சரியா, CO2 அளவை பாவிக்கிறது குறைக்கிறதுக்கு ஜியோதேர்மல். இப்போ ஹம்பாந்தோட்டம் பிங்கோல இருந்து ஹம்பாந்தோட்டம் மட்டும் போனீங்கன்னா எங்களுக்கு ஜியோதேர்மல் சக்தி இருக்குது. அதாவது கன்னியா வெண்ணூறு தண்ணியே சுடுவது ஜியோதேர்மல். ரைட். இப்போ அந்த சக்தியை எப்படி பாவிக்கிறது? கோல்ல அதாவது கரியை எரிச்சு எலக்ட்ரிசிட்டி பாவிக்கிறதுக்கு பதிலாக அதை பாவிக்கலாம். அதே இயற்கையோட அடாப்டேஷனும் அங்கே இருக்குது, அதே நேரம் டெக்னாலஜியும் இருக்குது. அப்போ ரெண்டு ஓவர்லாப் பண்ணி வருது. மற்றது வல்னரபிள் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது ஒரு அடாப்டேஷன். அதாவது கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு, கிளைமேட் சேஞ்சால் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு, ஃபார்மர்ஸுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்குறது ஒரு அடாப்டேஷன் ஒரு முறை தான். அது நான் விரிவாக சொல்றேன். இப்போ அக்ரிகல்ச்சரும் அது சம்பந்தமான துறைகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.6% இந்தியாவில் CO2 அளவு கூடுது என்று சொன்னார் விவசாயத்தால். அதே நேரம் நைட்ராக்சைடு கூடுது 60% விவசாயத்தால். 50% மெதேன் வாயு லைஃப் ஸ்டாக்கால விவசாயத்தாலை இந்தியாவில் கூடுச்சு. அதே நேரம் கிளைமேட் சேஞ்ச் என்ன நடக்குதுன்னு சொன்னால் உலகத்தில் இரிகேட்டட் வீட், அதாவது நாங்கள் தண்ணி பாய்ச்சி எங்களுக்கு தேவையான தானியங்கள் எடுக்கிறது 30% இந்த காலநிலை மாற்றத்தால் குறையுது. அதே நேரம் அரிசி 15% குறையுது. கிட்டத்தட்ட கிளைமேட் சேஞ்சதால மழை காரணமாக நாங்கள் விவசாயம் செய்கிறது இந்த காலநிலை மாற்றத்தால 50% குறையுது. அப்ப இதுக்கு நாங்கள் மிட்டிகேஷன் பார்த்தோம்னு சொன்னால் ப்ராப்பர் நீர்ப்பாசன முகாமைத்துவம் எங்களுக்கு தேவை. சோயிலின் கார்பன் அளவை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரிசோர்ஸ் எஃபிஷியன்சியை கூட்டணும். அதுக்குரிய முதல் சொல்லுவேன், நான் அடுத்த சொல்ல போறேன். நைட்ரோக்சைடின் அளவை குறைக்கணும். அது ஒன் ஃபார்ம் அண்ட் ஓ ஃபார்ம் ரெண்டு பக்கம் நைட்ரோக்சைடின் எமிஷனை குறைக்கணும். இப்போ தண்ணியை எவ்வாறு நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னால் அதை சரியான ஒரு 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 முறை முகாமத்துவத்தை செய்த மாதிரி சொன்னால் முதல் இந்த ரன் ஆஃப். இப்போ எங்களில் எங்களோட அரசர்கள் ரன் ஆஃப், அதாவது மழை வீழ்ச்சி நடக்க மழை வீழ்ச்சியில் இருக்கிற தண்ணி எந்த மன்னர் சொன்னது ஒரு துளி தண்ணியும் சமுத்திரத்துக்கு கலக்க மாட்டேன் பராக்கிரமம். சரி, பராக்கிரமம். அப்ப ஒரு துளி தண்ணியும் மலையிலேருந்து வானத்திலேருந்து வர தண்ணியை நாங்கள் ஒரு துளி தண்ணி கடல்ல கலக்க விடக்கூடாது. நான் அவர்கிட்ட இது இப்படிதான் முழு மன்னர்களும் எங்களுக்கு இந்த குளங்களை உருவாக்கினார். அதாவது நாங்கள் யாழ்ப்பாணம், அதாவது வடபகுதியை பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலமேற்பரப்பு தண்ணியை தங்கி இல்லை, நிலக்கீழ் தண்ணியை தானே தங்கி இருக்கு. எங்களுக்கு நிலக்கீழ் தண்ணி முக்கியமாக தேவை என்று சொன்னால், நல்ல தண்ணி தேவை என்று சொன்னால் உங்களோட குளங்கள் அவ்வளவும் என்ன செய்யணும், தண்ணியால நிரம்பி இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் என்ன செய்யும், நாங்கள் இங்கே இருக்கிறோம், மேலே இருக்கிறோம், கீழே அப்படி இறங்கினோம்னா என்ன கடல். இப்போ மேலே எங்களுக்கு என்ன இருக்கு, கற்பாறைகளுக்கு கீழே என்ன, கற்பாறைகளுக்கு இடையால என்ன ஊரு, ஆறு ஊர். சரி, ஆறு எங்களுக்கு நல்ல தண்ணி ஆறு ஊர் கொண்டு, அது கீழே என்ன இருக்குது, கீழ் தண்ணி இருக்கு. அப்போ மேலே இருக்கிற குளங்கள் நல்ல தண்ணியால் மழை தண்ணியால் நிரம்பி இருந்தால் அது இந்த ப்ரெஷரால் இங்கே இருக்கிற உப்பு தண்ணி மேலே வராமே தண்ணியை செய்யும். உப்பு தண்ணி மேலே வரும்.
அதான் மழை வறட்சியான காலத்தில் தண்ணியை செய்யறது உப்பா மாறுறது, உப்பா மாறுறதுக்குரிய காரணம். அப்போ எங்களை மன்னர்கள் வந்து இந்த டேங்குகள் குளங்களை கட்டினது வந்து எங்களை நன்மை காண்டி, ஒன்று நீர்ப்பாசனத்துக்கு நன்மைக்கு, மற்றது நல்ல தண்ணி காண்டி செய்தது. அப்போ இந்த ஓடுற தண்ணியை நிப்பாட்டினால்தான் எங்களுக்கு நல்ல தண்ணி வரும். அப்போ அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபார்மர்ஸ் வந்து ரெண்டு விஷயம் செய்கிறது. குயிக்காக சொல்லி கொண்டு போகிறேன். அதுக்கு வந்து வழிமுறைகள் இருக்குது, சரிதானே? ஃபரோ, பேர் ட்ரோ அண்ட் ஃபரோ முறை. அதாவது 2 ட்ரோவில் நட்டுட்டு நடுவுக்குள்ள ஒரு பள்ளமாக விடுறாரு. விட்டால் மழை தண்ணி அந்த பள்ளத்துக்குள்ள நிற்கும். இப்போ அங்கால இன்னொரு ட்ரோ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். குயிக்காக போகிறேன். அடுத்தது வந்து கொண்டோ ஃபரோ, சரிதானே? அதுக்கு அங்காலது ரிச் அண்ட் ஃபரோ, அதாவது உயர்வு. அந்த பாத்தியை வந்து உயர்வாக கட்டிக்கிட்டு மற்றது பள்ளமாக இருக்கும், பெரு உயர்வு இருக்கும். அப்போ அதில் பயிற்சி செய்கிறது. அப்போ அதுக்குள்ள தண்ணி நிற்கும். அது மழை காலத்தில் செய்கிறது பயிர். மற்ற ப்ரோட் பெட், அதாவது 2 பெரிய பெட் போட்டுட்டு அது 2 பெட்டுக்கு இடையில பள்ளம் போகிறோம், ரைட்? அதுக்குள்ள தண்ணி நிற்கும். அப்போ இந்த பயிற்சியை செய்யறதால வந்து உங்களோட மழை காலத்தில், இங்கே இந்த மழை காலத்திலையும் உங்களோட பயிர் வந்து வெள்ளத்தால் வேர் அழுவாமல் இருக்கும், பாதிப்பு இல்லாமல் இருக்கு. அப்போ அந்த ஃபரோக்களால் தண்ணி வடிஞ்சு உங்களோட ட்ரைனேஜ் வச்சோம், அப்பப்போ மழைக்கான வடிகால் வச்சோம் என்று சொன்னால் அந்த ஃபரோக்களால் தண்ணி வந்து வடிகால்களால் போய் குளத்துக்கு போகும். இல்லாடி என்ன செய்யும்? தண்ணி எல்லா வாய்க்காலுக்கும் நின்று உங்களோட பயிர்கின்ற வேர் வந்து அழிஞ்சு போகும். பேட்ரோ பிளான்டிங் இப்படி கிணறு வழி இருக்குது. மற்றது அப்போ ஸ்ப்ரிங்லர் சிஸ்டம் சொன்ன ட்ரிப் இரிகேஷன் தண்ணி முகாமத்தில் முக்கியமான ஒன்று. ட்ரிப் இரிகேஷன் மற்றது தண்ணி மழை வச்சுட்டு சொன்னால் இல்லை நீங்கள் தண்ணி ட்ரிப், அதாவது ட்ரிப் இரிகேஷனால தண்ணி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வெயில் வறட்சி தூக்கிட்டுன்னா என்ன செய்யும்? உடனே ஆவியாக போகும். அப்போ அதுக்கு மேலே என்ன செய்யலாம்? இந்த பழைய தலைகளை வந்து போட்டு விட்டீங்கன்னா ஆவியாக என்ன செய்யும்? தடுக்கப்படும், ரைட்? இப்போ அந்த மெத்தட். மற்றது ஃபீல் பண்டிங், அதாவது இப்போ இந்த இடம் பள்ளமாக இருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளமான இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அணையை போட்டு விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? தண்ணி அதுக்குள்ள நிற்கும். தண்ணி கூட நிற்கிறது வந்து என்ன செய்யறது? எங்களுக்கு தான் நல்லா. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்? வளவுக்குள்ள தண்ணியை விடாம வெட்டி பக்கத்து வீட்டு விட்டுருக்கோம். சரியா? பிஹெச்ஐ வர்றாரு. அது பிஹெச்ஐ வந்து பிஹெச்ஐக்கு விளங்கணும். அது என்ன காரணம் பண்ற? எல்லா நேரத்திலையும் தண்ணி நிற்க கூடாதுன்னு சொன்னால் அது பேர் நல்ல தண்ணியே இருக்காது. அதுக்கு வேறொரு மறைமுறை கொண்டு வரும். இதுல பாத்தீங்கன்னா கொண்டோ பண்டிங், இது வந்து மலைநாடுகள்ல, சரிவான நாடுகளில் வந்து பிரதேசங்களில் வந்து போடுவீங்கன்னா தண்ணியை ஓடாமல் இருக்கும். தண்ணியை அப்படியே பண்டிங் பண்ணி தண்ணியை நிப்பாட்டுறது. மற்றது கிராசஸ் வளர்க்குறது, அதாவது இப்போ தண்ணி உள்ளுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் தண்ணியை வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு காணியை சுற்றி கிராசஸ் வளர்த்தோம்னால் தண்ணி வெளியில் போகாது, உள்ளுக்கே இருக்கும். இதெல்லாம் அடாப்டேஷன் மெத்தட். கிராஸ் ஃபில்டர்ஸ் இருக்கு, ரைட்? மற்றது கிணத்தை ரீசார்ஜ் பண்ணுறது, அடாப்டேஷன் மெத்தட். வறட்சி வந்து கிணத்தை ரீசார்ஜ் பண்ணுறது. அதுக்கு பெரிய தண்ணி இல்லாத இடங்கள்ல கிணறு ஆழமாயிடும். அந்த ஆழமாக இருக்கையில் இதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்கு. ஹோஸ் ஹேண்ட், மற்றது கிரேட்டட் ஸ்டோன், அதில் எல்லாம் போட்டு நான் குயிக்காக சொல்கிறேன். நீங்கள் தேவையான என்னோட ப்ரெசன்டேஷன் எடுங்கோ. அதை வந்து அதற்கால அந்த ரன் ஆஃப் மழை தண்ணி வந்து வடிக்கப்பட்டு குறிப்பிட்ட ஆழத்தில் வந்து கிணத்துக்குள்ள போகும். அந்த டியூப்பாக இருக்கிறது வந்து கிணறு. அப்போ இது இன்னொரு லோ காஸ்ட் ரீசார்ஜ் ஃபில்டர், இதுவும் கிணத்துக்குள்ள போகும். இது வந்து எவ்வாறு இந்த ரீசார்ஜ் ஃபில்டர்
உருவாக்குறது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 காசோட இந்த இப்படியான ரீசார்ஜ் ஃபில்டர்ஸை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அப்படி ரீசார்ஜ் ஃபில்டர்ஸை விட்டீங்கன்னா கிணத்துக்குள்ள தண்ணி ரீசார்ஜ் பண்ணப்படும், ரன் ஆஃப், அதாவது மழை வெள்ளமாக அது போகாமல் வடிக்கப்பட்டு நல்ல தண்ணியாக கிணத்துக்குள்ள போகும். ரைட். அடுத்தது வந்து இப்போ தண்ணி ஓடுற பகுதியில் வந்து நீங்கள் தண்ணியை நிப்பாட்டணும் என்றால் எந்த பகுதியால் தண்ணி ஓடுது அதுக்கு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பர் கொண்டு மேப் வச்சுருக்கணும். வச்சுன்னா இந்த பகுதியால் தண்ணி ஓடுதோ அந்த பகுதியில் வந்து பம்பூஸ் மூங்கில் நட்டு விடுவோம். நட்டு விட்டீங்கன்னாலும் தண்ணி வந்து நிப்பாட்டப்படும். அடுத்தது இயற்கையாக தண்ணி நிற்கிற இடங்கள்ல வந்து அதை ஓடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் செக் டேம்ஸை வந்து உருவாக்கலாம். ரைட். இது வந்து செக் டேம்ஸ் படிப்படியாக உருவாக்கி இருக்குது. இது சாய்வான பகுதிகளுக்கு இந்த செக் டேம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ரைட். அடுத்தது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி நாங்கள் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் அதை மானிட்டர் பண்ணுவோம். மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 189 countries இருக்குது. அஃபிலியேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் திஸ் கொயாட்டோ ப்ரோட்டோகால் அதுதான் வந்து அடுத்த இந்த அஃபிலியேட்டட் ஒன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொயாட்டோ ப்ரோட்டோகாலில் வந்து என்ன முடிவெடுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட கொயாட்டோன்ற இடத்துல நடந்தது ஜப்பானில். அதில் வந்து அவை என்ன முடிவெடுக்கணும் என்றால் 1990ஆம் ஆண்டு அளவு, அதாவது கட்டியா இயர்லி எமிஷன் ஆஃப் கார்பன் பை 5.2%. 1990ஆம் ஆண்டு அளவில் எவ்வளோ CO2 இருக்கோ அந்த அளவுன்ற அதோட ஒப்புடையில 2012ஆம் ஆண்டு 5% CO2 அளவை ரெப்பமெண்ட் முடிவெடுத்தது. ஆனால் அந்த நேரம் அமெரிக்கா மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 1992ஆம் ஆண்டு பேருந்து இப்போ ஃபேமஸ் வந்து பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் டீல். ரைட். கிளைமேட் டீல் பாரிஸில் வந்து நடந்த டீலில் வந்து அதில் முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிட்டா, அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல், அதாவது 10 டிகிரி செல்சியஸ் குளோபல் டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸ் குறைக்கிற முடிவெடுத்துச்சுன்னா, அதே நேரம் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ், அதாவது கண்ட்ரிஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருப்போம். நாங்கள் இவ்வளவு டான்ஸ் ஆஃப் CO2 விடுகிறோம், எங்களோட இண்டஸ்ட்ரி இவ்வளவு விடுது. முதல் கொயாட்டோ ப்ரோட்டோகால் எல்லாம் எங்களோட நாடுகள் போய் வந்து இந்தியா எல்லாம் சைன் பண்ண மறந்துட்டு. ஏன்னு சொன்னால் இந்தியா வந்து டெவலப் பண்ணுற கண்ட்ரி. அப்போ டெவலப் பண்ணுற கண்ட்ரி, அதாவது ஒரு வளர்ந்த நாடு வந்து தாங்கள் CO2 நல்லா விட்டுட்டு வெளியில் நல்லா விட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளை வந்து குறைக்கணும்னு சொன்னால் அவை கைத்தொழில்பேட்டையை குறைக்கணும். கைத்தொழில்பேட்டையை குறைக்கணும் சொன்னால் அது முடியாத காரியம். வேற ஒரு நாடு இந்தியாவோ இலங்கையோ வளர்ந்த நாடுகளாக வர மாட்டுது. அப்போ அவை சைன் பண்ண இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்லிடணும்னு சொன்னால் கார்பன் டாக்ஸேஷன் வருது. கார்பன் டாக்ஸேஷனுக்கு வந்து கார்பன் வரிகள் வருது. அதால் இப்போ வந்து கார்பன் வரிகளால் வந்து நாடுகளுக்கு வருமானம் வருது. அந்த கார்பன் வரிகளை பற்றி கேட்க சொன்னால், உதாரணமாக நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், இவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அப்போ நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் சொல்லுது உங்களோட கம்பெனிகிட்ட உங்களோட உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி 200 டன் CO2 தான் வெளியில் விடலாம். அவர்கிட்ட கம்பெனி சொல்லியிருக்க நீரும் 200 தான் விடலாம். ஆனால் எந்த ப்ராடக்ட்டுக்கும் 200 விடையிலாது, 300 தான் விடுவேன். சரியோ? ஆனால் அவர் தன்னை 200 CO2 விழுகிற அளவை வந்து 150 மாற்றிட்டேன். ஏதோ ஒரு மிட்டிகேஷன் எல்லாம் செய்து 150 மாற்றிட்டேன். அப்போ இவர்கிட்ட கையில் எவ்வளோ இருக்கு? லைசன்ஸ் 50 இருக்கு. அப்போ இவர் என்ன செய்யறாரு? அந்த 50 பணம் தான் எனக்கு விற்கிறேன். சரியா? எனக்கு என்ன கவர்மெண்ட் வந்து 200 டன் தான் நான் விடலாம். ஆனால் எனக்கு 300 வருது.
அப்போ நான் என்ன செய்கிறேன், காசை கொடுத்து அந்த 50 தொண்டை வேண்டு என்ற இதை 250 மாற்றி போட்டு மிச்சம் 50க்கு தான் நான் கவர்மெண்ட்டுக்கு வெளியே கட்டுறேன். அப்போ இதில் வந்து பிஸ்னஸ் அங்கே வருகிறது. அப்போ டிரான்ஸ்பரன்சியை கேட்குது. அந்த யூஎன்ஏ வந்து கேட்குறது வந்து டிரான்ஸ்பரன்சி. கவர்மெண்ட் சொல்லணும் எங்களை தொழிற்பேட்டையிலேருந்து இவ்வளவு தூரம் தான் CO2 வெளியே போகுதுன்னு சொல்லுவோம். அதே நேரம் பிளான் பண்ணணும், அதாவது கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும், வேர்வே பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். உபான முடிவுகளை வந்து இந்த பாரிஸ் கிளைமேட் லீடர் எடுக்கப்பட்டார். அது ஸ்ரீலங்கால மாதிரியான ரிப்போர்ட்டிங் வந்து சொல்ற மாதிரி போகுது. இப்போ சாதாரணமாக பைக்குக்கு டெக்ஸ் எடுக்க போகிறோம், அந்த கார்பன் டெக்ஸ்டிங் ஒரு டெக்ஸ் போகுது. அது சரியா போகுதா போகுதான்னு தெரியாது. ஆனால் போகுது. ஆனால் அதான் சொல்கிறேன், இப்போ டெக்ஸ் எடுக்க போய்க்குள்ள அந்த கார்பன் டெக்ஸ் வந்து கவர்மெண்ட் அது கவர்மெண்ட் டேக்ஸ். அதுக்கும் இதுக்கும் டேக்ஸ் இல்லை. இந்த டேக்ஸ் இந்த பிரைசிங் வந்து கமர்ஷியலா இந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்குரிய டேக்ஸ். சரியா? அப்போ CO2ல விழுறது வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் பண்ணுறது. அது கவர்மெண்ட் நாட்டு பொருளாதாரத்துக்கு. நான் சொன்ன பிரைசிங் வந்து கம்பெனி டு கம்பெனி, கண்ட்ரி டு கண்ட்ரி, நாட்டுக்கு நாடு. சரி, அப்போ குயிக்காக போன பண்ணால் யுத். சரியா? இல்லை NGO வந்து யாரோட ஈடுபடுறாங்க? யுத்தோட தான் நீங்கள் ஈடுபடுறீங்க. மனித அம்சங்கள் எல்லாம் வந்து யாரோட ஈடுபடுறது? யுத். இப்போ யுத்துக்கு தான் முக்கியமாக நாங்கள் இந்த அடாப்டேஷன், மிட்டிகேஷன் சம்பந்தமான விஷயங்களும் வந்து யுத்தான் பார்க்கணும். அப்போ யுத் வந்து தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஆக்கள் இந்த அடாப்டேஷன் டெக்னிக். அப்போ அவைக்குத்தான் சகல விதமான விஷயங்களும் தெரியும். அப்போ இதில் 2008ஆம் ஆண்டு பேன் கி மூன், அப்போ அவர் தான் செக்ரட்டரி யுனைடெட் நேஷன்ஸ், அவர் சொல்கிறார், young people who are adept at spreading new habits and technology are well placed to contribute fight against the climate change. அதாவது புதிய இளைஞர்களும் யுவதிகளும் தான் கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக போராடவும் முடியும், அதே நேரம் புதிய முறைகளை கையாளவும் இயலும். அப்ப நாங்கள் கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது முக்கியமாக யுத். அதுல யுத் வந்து எங்க இந்த கிளைமேட் சேஞ்சால எங்க பாதிக்கப்படுகிறோம்னா டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்ல தான் கூட பாதிக்கப்படுது. இப்ப நான் இங்க இருந்து சிகாகோவுக்கு போயிக்கல, சிகாகோ இங்கே பார்த்து லைட்டை நீரை பார்த்து நாங்கள் லைட்டை நூற்றுறோம், ஒரு நாள் இரவு லைட்டை நூற்றுறோம், அப்படியே நாங்கள் லைட்டை நூற்றுறோம். ஆனால் சிகாகோ டவுனுக்குள்ளே போனீங்கள் என்ன நடக்கும்? முழுக்க லைட்ஸ். சரியா? அப்போ அங்கே இருக்கிறவராலும் கவலைப்படையில, ஆனால் இங்கே இருக்கிறவ கவலைப்படையில. இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் கண்ட்ரியில் இருக்கிறவ தான் எல்லாத்தால ஒரு மலை வீழ்ச்சி கூட வந்ததுன்னா நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோம். அதாவது வல்னரபிலிட்டி கூட கூட போய் கொண்டிருக்கிறது இங்கே தான். பயிற்சியை பாதிச்சது என்றால் எங்களை தான் பாதிக்கும். இப்போ இளைஞர்கள் கூட வந்து கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்படுற இளைஞர்கள் வந்து இங்கே தான், அதாவது வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் தான் அந்த பாதிப்பு ஏற்படும். இது ஃபேமஸ் கார்ட்டூனிஸ்டிலிருந்து வந்தது. ஒன்றைக்கு கோரால நாங்கள் போட்டு வந்துட்டோம் கப்பலில். ஒரு காலத்தில் கிளைமேட் சேஞ்சாலை கப்பலில் நாடு விட்டு நாடு வந்து நிலைமை உங்களுக்கு வரலாம். அதில் ஜெண்டரை பார்த்தீங்கன்னா ஜங் பூமன். இங்கே இந்த பிரச்சனை இல்லை. தீவு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போகிறது முழுக்க பொம்பளை. இப்போ இந்த அரிசோனா மாநிலம், அங்கால இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க போகிறது பொம்பளை. தண்ணி என்று எடுக்கிறதுன்றது வந்து பெண்ணுக்குரிய கடமையாக போய். சரியோ? அப்போ கிளைமேட் சேஞ்சால நாங்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுற பார்க்கிறோம். அதே தான் கிளைமேட் சேஞ்சால கூட பாதிக்கப்படுறது வந்து பெண்கள். அப்ப ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சரை பார்த்தீங்கன்னா எங்களை இந்தியாவை பார்த்தீங்கன்னா இலங்கையில பார்த்தா பெண்களுக்கு இதுதான் கூட. இப்ப இலங்கையை பார்த்தீங்கன்னா இலங்கைன்னு பொருளாதாரம் முக்கியமாக பெண்கள் தான் தங்கி இருக்கு. 3 இதுல தங்கி இருக்கு. ஒன்று அந்நிய செலாவணி,
எங்க வெளிநாட்டுக்கு போய் இதுன்றது கிழக்கு கிழக்கு அதாவது சவுதி அரேபியா ஆசியான இடங்களுக்கு போகிறது. ரெண்டாவது என்ன எஸ்டேட் இது தேயிலை. மூன்றாவது கார்மெண்ட்ஸ். சரியா? அதே மாதிரி அக்ரிகல்ச்சரும் என்ன இலங்கையில பெண்கள்லாம் கூட. அப்ப குயிக்கா போறேன். அப்ப பெண்ணுக்கு அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து நாங்கள் வந்து பெண்ணினது பங்கு, பெண் ஒரு விவசாயியா வந்தால் அவையிட பாதிப்புகள், அதாவது விவசாய குடும்பமா இருக்கும், பெண் கூட விவசாயம் ஈடுபடுவா, ஆனா டிசிஷன் மேக்கர் பெண்ணா இருக்க மாட்டான். போறேன் வெயில் காலத்துல நேரத்துக்கு விடிஞ்சிடும். அவனா நேரத்துக்கு வெயில் காலத்துல காலமேல கூட நேரம் வேலை செய்யலாம். அப்படியான மாற்றங்களை கொண்டு வருவோம். மற்றது லேர்னிங் ஃபார் சேஞ்ச், அதான் இந்த லேர்ன் பண்றது. அதாவது புது புது கோர்சஸ் எல்லாம் பண்றது. கிளைமேட் அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி கதைக்கிறது ஒரு கோர்ஸ், எம்எஸ்சி கோர்ஸ். அப்படியான விஷயங்களை புதுசா லேர்ன் பண்றது. மற்றது லெஷர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லாம நாங்கள் இல்லை. அப்ப எங்களோட லோ கார்பன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை மாத்துறது. ரைட்? என்டர்டெயின்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாத்துறது. மணி அண்ட் ஜாப்ஸ் நீங்களே சொல்லலாம். இப்ப நீங்கள் வந்து நீங்க கஸ்டமர்ஸ் பேங்க் தான் அடுத்த கஸ்டமர்ஸ் பேங்க். அப்ப நீங்க அவரோட ப்ரொஜெக்டும் வந்து என்மையாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரொஜெக்ட்ஸா மாற்றணும். ஏன்னா கூட காசு தான் பேங்க்ல இருக்க போகுது. கூட காசை தூக்கி தான் அவன் லோன் கொடுக்க போயிடும். அப்ப உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பேங்க்ல இருக்கும். அப்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரொஜெக்ட்ஸ், லோ கார்பன் எமிஷன் வார ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணணும்னு சொல்லலாம். மற்றது கனெக்டிங் வித் அதர்ஸ், ரைட்? அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எப்படி என்று சொன்னா சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருக்கு, இப்ப ட்விட்டர் இருக்கு. எல்லாரோடையும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். என்னென்ன கிளைமேட் சேஞ்சான விஷயங்கள் அது இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு போகலாம். அதே நேரம் உலக குளோபல் சிட்டிசன். அப்ப யூத் வந்து குளோபல் சிட்டிசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குளோபல் எய்ம், அவங்க வாழ்க்கையில என்னவா வரப்போயிடம்ன்றத தான் குளோபல் சிட்டிசனா மாற போறானா அல்லது லோக்கல் பர்சனா மாற போறானுக்கு ஏற்ற மாதிரி அதுல வாழ்க்கை அமைக்க மாற்றிக்கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த லோ கார்பன் எமிஷனை கொண்டு போகக்கூடியது போவோம். ரைட்? அப்ப யுத்துக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும்? கிரியேட்டிங் குளோபல் சிட்டிசன்ஸ், அந்த எண்ணத்தை உருவாக்கணும். கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட், அதை இந்த பண்டிகை மாதிரி ஒர்க் ஷாப்புகள் செய்யணும். கிராண்ட்ஸ், சீட்ஸ் கிராண்ட்ஸ் கொடுத்து அவை இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யறதுன்னா அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை ஊக்குவிக்கணும். அவை இந்த பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்றாங்க. ஆட்டிடியூட் வந்து பெரிய ஒரு பனிக்கட்டி மேல், அது கடல்ல மிதந்து ஒன்று இருக்கும். விஜயவனி கட்டி 90% உள்ளுக்கு தான் இருக்கும், வெளியில தான் 10% இருக்கு. அப்ப அந்த 10% தான் பிஹேவியர் சேஞ்சஸ். ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க பிரைமரி செகண்டரி லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணோம். அப்ப அது பிஹேவியர் சேஞ்சஸ் வரணும். மற்றது கண்ட்ரி ப்ரோக்ராம், கவர்மெண்ட் பாலிசி மாறும், கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். இப்படியான ப்ரோக்ராமுக்கு கவர்மெண்ட் இப்ப செய்யற மாதிரி இப்படியான கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் பற்றி கதைக்கிற மாதிரி என்ஜிஓஸோட கதைக்கிறது உங்களுடைய கதைக்கிறோம்னா நீங்கள் அடுத்தது யூத்துக்கு நீங்கள்லாம் கன்வே பண்ண போறீங்க. இப்படியான அடாப்டேஷன் மிட்டிகேஷன் முறைகள். ரைட்? அப்ப இதோட ஒரு பார்ட் முடித்து அதுக்குள்ள 10 minutes இருக்கு, அதை முடிப்பேன். நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கார், youth of today are the leaders of tomorrow. So we must act and we must act fast, adapting low carbon lifestyle and transforming our society into low carbon society. இப்ப நாங்கள் தான் எங்கள் இளைஞர்கள்லாம் நீ அடுத்த தலைமுறை, அந்த தலைமுறை தான் மிக துரிதமாக இந்த குறைந்தளவு காமனை பயன்படுத்துகிற அளவை குறைச்சி எங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றி எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகும். ஒரு பாட்டு முடிஞ்சது, அடுத்த பாட்டு குயிக்கா போறேன்.
இது வந்து communication strategies on climate change adaptation for Sri Lankan well-rounded farmers. ஸ்ரீலங்கா பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இது வந்து மத்திய போட்டு பக்கத்தில் இருக்குது. அந்த சராசரி வெப்பநிலை வந்து 28லேருந்து 32 மட்டும். சில வெரி லோ டெம்பரேச்சர் இன் ஸ்ரீலங்கா டாப் கண்ட்ரியில் நுவரேலியாவில் 16 டிகிரி செல்சியஸ், ரைட். அண்ட் பேருந்து பார்த்தோம் என்றால் மழை வீழ்ச்சியை பார்த்தோம் என்றால் இன்டர் மான்சூன் மார்ச் டு ஏப்ரல், அடுத்தது சவுத் வெஸ்ட் மான்சூன் மே டு செப்டம்பர் ஜாலை சீசன் சொல்லுவோம். அடுத்தது செகண்ட் இன்டர் மான்சூன் வந்து செப்டம்பர் டிசம்பர், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து டிசம்பர் பிப்ரவரி, மகா சீசன் சொல்லுவோம், ஜாலா சீசன் மகா சீசன், ரைட். Annual rainfall 900 millimeter to 5000 millimeter. Wet zone, intermediate zone, dry zone வந்து பிரிப்போம். Wet zoneல வந்து 2500 millimeter மேல மழை பெய்யும். Intermediateல 1150 க்கு 2500 இடையில மழை பெய்யும் மில்லிமீட்டர் மழை. Dry zoneல வந்து 1150 குறைவாக மழை பெய்யும். அப்ப இதில் பார்த்தீங்கன்னா 5000 யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ட்ரை சோன் 1150க்கும் 1000க்கும் கிட்ட இருக்கும், ரைட். இது அனுவல் டெம்பரேச்சர் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து இருக்குது. மினிமம் டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர், அனுவல் ஆவரேஜ் டெம்பரேச்சர், மினிமம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சொல்கிறோம். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 35 இருக்கு. லோ டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட 10 போகும். அது நுவரேலியா காலத்தம் தான் மத்திய. அடுத்தது ட்ரை சோன் பார்த்தீங்கன்னா இது ட்ரை சோன், இன்டர்மீடியட் சோன் இருக்கு. பெண்ணாரெல்லாம் ட்ரை சோன். வெட் சோன் வந்து கொழும்பு வெட் சோன், ரைட். கிரீன்ல இருக்குது இன்டர்மீடியட் சோன், ரைட். இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் கண்டினியூஸ் ரைஸ் ambient டெம்பரேச்சர் 98 மட்டும் இருக்குது. டெம்பரேச்சர் கூலி அங்கேன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் பார்த்தீங்கன்னா லோ கண்ட்ரி ஆஃப் ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட 33க்கு வந்திருக்கு. ஸோ 62ல் வந்து 39.5 இருந்தார். நுவரேலியா 500 இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 98ஆம் ஆண்டு 2000 ஆண்டு கிட்டத்தட்ட 12 டிகிரி செல்சியஸுக்கு வருது. ஃப்ளட்ஸும் ட்ரவுட்ஸும் தான் சங்கட பிரச்சனை. இப்போ சீசனை பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெயின்ஃபால் இன் ஸ்ரீலங்கா 42% கூடி இருக்கு. கிட்டத்தட்ட 61 90 31 60 மட்டும் பார்க்க இப்போ கூடி இருக்கு, ரைட். ஸோ ரெயின்ஃபால் வேரியபிலிட்டி ஆஃப் ஆல் சீசனல் ரெயின்ஃபால் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். வேரியபிலிட்டி சரியா, அந்த அப்பப்போ மழை தருமோ அப்பப்போ வராமல் விடுது. ஆனால் அனுவல் ரெயின்ஃபால் மாறேன். அனுவல் ரெயின்ஃபால் மாறேன் என்று சொன்னா என்ன மீனிங்? உடத்த குறிப்பிட்ட காலத்துல மழை வீழ்ச்சி கூடுதலாயிருக்கு. அப்ப அப்படி வந்து என்ன நடக்கும்? மழை வீழ்ச்சி கூடுதலாயிருந்தா இந்த 2 கிழமை வருஷம் பூரா விட வேண்டிய மழை வீழ்ச்சி என்ன நடக்கும்? அப்ப இது எல்லா இடம் பார்த்துருப்பீங்க. அநேகமான climate variability impact on agriculture sectors, more droughts, soil moisture இல்லாம போகும். இப்போ இது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் 2005 2010 கிட்டத்தட்ட 600 மில்லியன் படி வந்து படி வந்து போயிருக்கு. இந்த குருநாகல்ல, மற்றது அம்பாறை, சிங்குவமலை, மார்த்தல அங்கேயும் போயிருக்குது. அடுத்தது இது ஃப்ளட். கிளிநொச்சியில் வந்து கிட்டத்தட்ட 2005 2010 கிட்ட கிட்டத்தட்ட 180 மில்லியன் அடி போயிருக்கு ஃப்ளட்டாக. மற்ற பொலிட்டரி கட்டல் பிகரி அது அந்த லைஃப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா
2005 2010 கிளிநொச்சி ஒரு மாவட்டம் ஆயிடுச்சு முதல் ப்ரொவின்ஸில், ரைட். ஆனால் இப்போ சர்வஸ் பார்த்தீங்க என்றால் சர்வஸ் மோட்டரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 103 ரிவர் பேசின்ஸ் இருக்கு ஸ்ரீலங்காவில். 7 ரிவர்ஸ் கேரி 50% அனுவல் ரன் ஆனோம் பெரிய ஆகல. 80 மேஜர் டேங்க்ஸ் இருக்கு ஸ்ரீலங்காவில். மைனர் டேங்க்ஸ் 11,150 மேலே இருக்கு, ரைட். மற்றது ஒன்லி 10% தான் கிரவுண்ட் வாட்டரா எங்களோட அனுவல் ரெயின்ஃபாலில் தண்ணியாக வருது, குடிக்கக்கூடிய தண்ணியாக வருது. மிச்சம் 90% விவசாயத்துக்கும் தண்ணி கடலுக்கும் போகுது. மற்றது சோல்ட் வாட்டர் சொன்னேன், தண்ணி நாங்கள் தண்ணியை வந்து கடலுக்கு விட்டோம் என்று சொன்னால் குளத்துக்குள்ள தண்ணி யாழ்ப்பாணத்தில் முக்கியமான முதல் ப்ரொவின்ஸில் இதான் பிரச்சனை. இப்போ குளத்தை தூர்வார்ந்து தண்ணி விடுவோம். சில பேர் என்ன செய்வினோம், தண்ணி குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு என்ன செய்வினோம், குளத்துக்குள்ள ட்ரில் பண்ணிட்டு என்ன தண்ணி கூட வருது, என்ன வருது, உப்பு தண்ணியாக மாறி. சரி, அப்ப இது நான் சொல்லிட்டேன். Adaptation initiatives பார்ப்போம். Building resilient in soil. அதாவது climate change-க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் soil-ஐ மெயின்டைன் பண்ணுவோம். இந்த அதாவது சத்துக்களை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். soil carbon, right? மற்றது soil loss due to the erosion, மற்றது water holding capacity, இதெல்லாம் வந்து கூட்டுவாங்க. அப்போ என்ன செய்யணும், எல்லா இனங்களையில வட்டி போட்டு என்ன செய்யணும், எரிச்சு விடுவோம். என்ன செய்யணும், இல்லை தாழ்த்தணும், அதாவது ஒகேனிக்கா மாற்றணும். சரி, அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா இக்ரிசாட் இந்தியாவில் இருக்குது. அவைந்த வேலை என்ன சொன்னால் டெம்பரேச்சரை கூட்டுறது. அவை வந்து ரிசர்ச் செய்யணும், டெம்பரேச்சரை கூட்டினான். அதே நேரம் CO2 அளவை 500 ppm கூட்டினான். 500 ppm கூட்டி CO2 சிலிண்டர்ல இருந்து பயிருக்கு ஒரு சேம்பருக்குள்ள கிரீன் ஹவுஸ் சேம்பருக்குள்ள போட்டுட்டு அதில் போட்டு டெம்பரேச்சரை கூட்டி ரிசர்ச் செய்யணும். ரிசர்ச் செய்துதான் அந்த க்ரோப்புன்ற வளர்ச்சியை பார்க்கணும். அதே நேரம் அந்த சீட் வந்து 40 டிகிரி செல்சியஸுக்கும் சீட்ஸை அப்படி ஹைபிரிட் வெரைட்டியாக மாற்றணும், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணிடணும். ரிசர்ச் செய்து அதில் இருக்கிற இந்த கச்சா, அதாவது ICGV 86-564 இந்த கச்சான் வந்து கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ்ல இந்த க்ரோப் வந்து வளரும். அப்போ வேர்ல்ட் சீட் பேங்க் இருக்கு, வேர்ல்ட் சீட் பேங்க், அதாவது விதை வங்கி சிலோன்ல இருக்கு. வேர்ல்ட் இல்ல, நோ ஏன் நோடு என்னோட போட்டு கிளைமேட் சரியா. சரி, ஓகே. அப்ப சீட்டின் தன்மையை மாற்றுவோம். அடுத்தது வாட்டர் சேவிங் டெக்னாலஜி, பயோசார் என்ன செய்யணும் என்றால், இப்ப நீங்கள் எங்களோட நொதர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்தீங்கன்னா சாவச்சேரியில இருந்து அங்கால அங்க எலிபன் பாஸ் ஆனரவு மட்டும் என்ன மண் சாண்டி லோ, சரி, அதான் மண்ணில் தன்மை. அந்த தன்மைக்கு நீங்க என்ன செய்யணும்னா பயோசார் போட்டு, பயோசார்ட கார்பன் அதாவது கரியை உருவாக்கி அந்த கரியை வந்து என்ன செய்யணும், தண்ணியோட மண்ணோட கலந்து விட்டீங்கன்னா என்ன நடக்கும், தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க, ட்ரிப்ரிகேஷனால் கொடுக்குறீங்களா ஸ்ப்ரிங்லால் கொடுக்குறீங்கன்னா இந்த கார்பன் துளைகளுக்குள்ள போய் தண்ணி என்ன செய்யும், நிற்கும். அப்போ என்ன செய்யும், வேப்பரைஸ் பண்ணாது. அப்போ லேவாக தண்ணியை பெற்றுக்கொள்ளலாம். பட் ட்ரிப்ரிகேஷன் அந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரிப்ரிகேஷன் செய்யும். மற்றது ட்ரை சோயில், அதாவது தண்ணி இது அதாவது உழவு இல்லாமல் எப்படி நடுறது. ஏன்னா உழவு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் மழை பெய்யாம கொஞ்சம் பிந்திச்சுன்னா வயல் விளைக்கலாம் இல்லை. இப்போ உழவு செய்யாமல் எப்படி
பயிர் நடுறது, அதுக்கு சொல்றது டிரெக்ட் சீட் ரைஸ், அதில் இருக்குது டிரெக்டாக கொண்டு நடுறது. அண்ட் ட்ரை சோயிங் இருக்கு, சரியா? அல்லது வேற க்ரோப், இப்போ இதுக்கு பாருங்க, சரி மழை பிடிஞ்சி போச்சுன்னா அரிசியை நெல்லை உருவாக்குறதை விட்டுட்டு பயிற்சியை விட்டுட்டு வேற ஒரு க்ரோப்பு மாறுறது, அப்படியான அடாப்டேஷனை கொண்டு போகிறது. அடுத்தது வந்து லைஃப் ஸ்டாக். இப்போ இது நடந்ததுன்னு சொன்னாங்க, அதாவது மழை வந்துட்டுன்னு சொன்னால் லைஃப் ஸ்டாக்கு என்ன சாப்பாடு, மற்றது மழை இல்லாத காலங்களில் எவ்வாறு தானியங்களை சேர்த்து வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஆடு மாடுக்கு. மற்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அது நீங்கள் கட்டாயம் செய்யணும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பில்டிங் கட்டினா நீங்கள் கட்டாயம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கீழே அண்டர் கிரவுண்டில் செய்து வச்சுருக்கோம். அப்போ அதில் செய்து வச்சாலும் பில்டிங் பொசிஷன் கிடையாது. இப்போ ஸ்பெஷலி ஹைதராபாத் அங்காலையான இடங்கள்ல வந்து அது கட்டாயம் செய்து வைப்போம். அப்படின்னா அதே வந்து மழை வறட்சியான காலத்தில் தான் வைக்கிறது, தண்ணியை ரெயின் வாட்டரை வந்து அதை யூஸ் பண்ணலாம். அடுத்த இன்ஸ்டிடியூஷனல் இன்டர்வென்ஷன், அதாவது சீட் பேங்க், ஃபொடர் பேங்க். அதாவது சீட் பேங்க்னா விதை, நீங்கள் அன்னருவில் இருக்கிற மாதிரி சீட் பேங்க்கு போகணும். எங்கிற சைவாக்கள் தெரியல, எப்படி திணையை கொண்டு சாமியும் திணையை கொண்டு அந்த கும்பாவச கலசத்தில் வைக்கிறாங்க, சரியோ ரெண்டோ எல்லாம் வைக்கிறாங்க. அது மாதிரி சீட் பேங்க், ஃபொடர் பேங்க், அதாவது லைஃப் ஸ்டாக் சாப்பாடு போடக்கூடிய பேங்க், அப்படியான பேங்குகளை உருவாக்கணும். மற்ற வில்லேஜ் லெவலில் அந்த ஸ்டேஷன்ஸை உருவாக்கணும். அதாவது சீட் பேங்க் அந்த ஸ்டேஷனை வில்லேஜ் லெவலில் கொண்டு வருவோம். மற்றது வில்லேஜ் கிளைமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வரும், வில்லேஜ் வைஸா கமிட்டி வரும். இப்போ ஒரு ஆள் எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி வரும். அதுக்குரிய என்னென்ன கிளைமேட் சேஞ்சால் இப்போ மழை பெய்யுது, அப்போ என்ன செய்யலாம், அப்போ அதுக்குரிய இன்ஸ்பெக்டர் வரும். அக்ரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வில்லேஜ் வைஸா ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டியால் என்ன செய்யலாம்ன்றதை உருவாக்கும். ரைட். கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்ன விஷயங்கள் இருக்கு. அப்போ கிளைமேட் சேஞ்ச் மாறல பெஸ்டிசைட் பெட்ஸ் வந்து மாறும். பெட்ஸ் வந்து மாறிச்சுன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு இருக்கிற பெட்ஸ் வந்து நாளைக்கு 1 டிகிரி செல்சியஸ் கூட்டினா பிறகு அந்த பூச்சியின் தன்மை வித்தியாசமாக இருக்கும், சரியா? அப்போ என்ன செய்யறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை யூஸ் பண்ணிடலாம். எப்படி நீங்கள் ஒரு இதில் ஒரு இலையை வந்து ஒரு பூச்சியால் கடிக்குதுன்னு சொன்னால் அதை படம் எடுத்துட்டு அதில் இன்க்ளூட் பண்ணி விட என்னடா அது வந்து சொல்லும் என்னென்ன பிரச்சனை இருக்கு. அல்லாட்டி பெட்டர் ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கும், அறிவு கொடுக்கும் என்ன மாதிரி செய்யலாம். அப்போ நாலேஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது அறிவுபூர்வமான மேனேஜ்மெண்ட் தேவை. ரெண்டாவது நெட்வொர்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்மர்ஸுக்கு அந்த அடாப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி. ரைட். இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இதில் டெர்ஷரி எஜுகேஷன் தான் கூட படி ஃபார்மர்ஸாக இருக்குது. டெர்ஷரி எஜுகேஷன் கொடுத்தாலும் யூனிவர்சிட்டி போய் வந்தால். ரைட். நான் நேற்றும் சொன்ன நான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி படித்தாக்கள் வந்து வேலை எடுக்கிறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் செல்லும். அப்போ கவர்மெண்ட் வேலையை வச்சுக்கொண்டு ஒரு குடும்பம் நடத்த முடியாது. அப்போ அந்த 5 வருஷத்துக்கு இடையில நீங்கள் உங்களோட செகண்ட் ஜாப்பை டெவலப் பண்ணி வைப்போம். அப்படி வரைய பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வன்னி இங்காலே பார்த்தீங்கன்னா அநேகமான டெர்ஷரி எஜுகேஷன் முடிச்ச ஸ்ரீலங்கா வந்து அடி நெச்சைகளுக்கு போடுறது கூட. அப்போ எங்களுக்கு வந்து முக்கியமாக என்ஜிஓஸ் வந்து ஃபார்மர்ஸ் என்ற இதில் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அக்ரிகல்ச்சர் என்ற முறையில் அதுக்கு அறிவை பூத்துறது வந்து கூட முக்கிய கடமைகள். தேங்க்யூ வெரி மச்.